ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீராமனுடைய சரிதாமிரதத்தை வந்து ஆனந்தமாக நம்ம ரசிச்சுண்டு வரோம். அதில் இருக்கக்கூடிய பண்புகள், அதில் இருக்கக்கூடிய சரித்திரம், அதில் இருக்கக்கூடிய மேன்மை, அதில் இருக்கக்கூடிய தர்மம், அதில் இருக்கக்கூடிய வைராக்கியம், அதில் இருக்கக்கூடிய ஞானம், இந்த எல்லா விஷயமுமே வந்து நம்ம தெரிஞ்சுண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையில் சரியாக பின்பற்றணும். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கொண்டு வரணும். அந்த விஷயத்தை ஒரு தடவை கொண்டு வந்துட்டோம்னாக்க அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஓ, ராமன் காட்டிய வழியில் நானும் என்னுடைய பாதையை அமைச்சிக்க முடியும் அப்படின்னு நம்மளால் வாழ முடியும். அந்த மாதிரி ராமனை மையமாக வச்சுண்டு எது இருந்தாலுமே ராமனுடைய இச்சைக்கேற்ற மாதிரி நடத்துறது எதுவோ அதுக்கு பேர் ராமராஜ்யம்னு பேர். இப்போ ராமராஜ்யம்னா என்ன அப்படின்னா, ராமராஜ்யம் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா ராமர் இல்லை. யார் கொண்டு வந்தா? பரதன் இல்லையா? அப்புறம் பரதன் எப்படி ராமராஜ்யம் பண்ணாரோ அதே மாதிரி ராமர் வந்து ராஜ்யம் பண்ணார். ராமர் வந்து ராமராஜ்யத்தை கண்டினியூ பண்ணாரே ஒழிஞ்சு ராமராஜ்யத்தை ஆரம்பித்து வச்சது ராமர் கிடையாது, பரதன் ஆரம்பித்து வச்சார். பேசிக்காக என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு தனி மனிதனுடைய அளவுலையும் சரி, ஒரு சமுதாயத்தினுடைய அளவுலையும் சரி, நாம் வந்து எதையுமே நம்ம வந்து கைப்பற்றி கொள்ளாமல், மனதார பற்றி கொள்ளாமல், அனைத்தும் இறைவனுடையது அப்படின்னு தர்மத்தின் வழியில் தர்மத்தினுடைய கோட்பாடுக்கு இணங்கி நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா அது ராமன் படி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு அர்த்தம். நீங்கள் டெய்லி ராமருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது அதெல்லாமே ஓகே. பட் உண்மையாகவே த ஸ்பிரிட் ஆஃப் ராமா எதில் இருக்குது அப்படின்னா தர்மாவில் இருக்கு. அந்த மாதிரி இப்போது ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்க போகிறது. ஆரண்ய காண்டத்துக்கு முன்னாடி இதை முடித்தானோ, எந்த காண்டத்தை முடித்தானோ, என்ன காண்டம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது? அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்துக்கு முன்னாடி என்ன காண்டம்? பாலகாண்டம். எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த மெகா சீரியல்லாம் வந்து திடீர்னு என்னாச்சுன்னே தெரியாது. யார் இவன், யார் இப்போ இங்கேருந்து புதுசாக வந்திருக்கான், அவன் யார் அப்படின்லாம் கேட்பான். யார் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவாளே இல்லையா? ராமாயணம் கேட்கவே வேண்டாம், நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்டர்டெயின்மெண்ட் இல்லை, இது வந்து எஜுகேஷன் இல்லையா? ராமாயணம் என்டர்டெயின்மெண்ட்டா எஜுகேஷனா? அது சந்தேகம் இல்லையே. ஆமாம், அதுக்கு ஏதோ ஒன்று புதுசாக இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு வேலை கொண்டு வரோம். அதெல்லாம் வர வச்சோம். இது வந்து சதுர்தச வித்யாவில் வந்து இதிஹாச புராணமும் இருக்குது. சதுர்வேதம், ஷடங்கம், அதுக்கப்புறம் என்ன சதுர்வேதம் ஷடங்கம் எவ்வளோ ஆச்சு மொத்தம்? ஷடங்கம்னா 6, 10 ஆச்சு. அதுக்கப்புறம் மீமாம்சம், நியாயசாஸ்திரம், இதிஹாசம், புராணம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 4 இது கூட இருக்குது, ஆயுர்வேதாதி விஷயங்கள். அது வந்து அஷ்டாதச வித்யான்னு எடுத்துகிட்டு போகிறா. அது மட்டும். ஸோ மேக்ஸிமம் 18 பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜ் நம்மளுடைய இதில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, சிம்ஹாவலோகன நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிம்ஹாவலோகனம்னா என்ன? அவலோகனம்னாக்க பார்க்கறது, அவர் ஃபுல்லாக அது பார்க்குறது. சிம்ஹாவலோகனம்னா என்ன? சிம்மம் எப்படி திரும்பி பார்க்குமோ, எப்படி பார்க்குமோ அந்த மாதிரி சிம்மம் அப்படி வரும். இப்படி வந்துட்டு சிம்மத்துக்கும் வியாகிரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, வியாகிரம் அதாவது புலியானது எப்போவுமே தனியாக தான் போகும், இன்னொரு புலியோட சேர்ந்தெல்லாம் போகாது. நீங்கள் எங்கேயுமே புலியை வந்து காட்டில் வந்து தனியாக, எங்கே நாங்கள் இப்போ காட்டுக்கு போகிறது புலியை பார்க்கறது, புலி எப்போவுமே தனியாக தான் இருக்கும். ஆனால் சிம்மம் மட்டும், சிம்மத்துக்கு ஏன் வந்து அதை வந்து ஒரு உண்மை சொல்லட்டுமா, சிம்மத்தை விட பராக்கிரமமும் சக்தியும் வந்து புலிக்கு ஜாஸ்தி. ஆனால் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நிதானமும், சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, கம்பேர்ட் டு புலி. அதனால தான் சிம்மம் வந்து காட்டினுடைய ராஜாவாக இருக்குது. அது எப்போவுமே தன்னோட ஃபேமிலி, தன்னுடைய ஒரு குரூப்பை வந்து கூட கூட்டிகிட்டே போகும். அப்புறம் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் தூரம் வரும் இல்லையா, வந்த உடனே இப்படி நிற்கும். இப்படி நின்றுட்டு வாம் அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்கும், எல்லாரும் கரெக்டாக வராளா அப்படின்னு.
இந்த வானத்தில் பறக்கக்கூடிய சில பறவைகள் இருக்கும். அந்த பறவையில் ஒரு சில பறவை என்னென்னா அதோட ஃபார்மேஷனே வந்து இப்படி ஆரோ மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா எல்லா பறவைக்கும் முதல்ல பறக்கிறோடைய பறவை வந்து கண்ணுக்கு தெரியறதுக்காக அது லீட் பண்ணிட்டு போகிறது. அந்த லீடு சிம்மம் எப்படி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அந்த மாதிரி நாம் படிப்பு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாக்க படிக்கிற விஷயத்தில் நம்ம வந்து நமக்கும் வந்து சிம்ஹாவலோகனம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நாம் இது மட்டும் என்ன பார்த்து முடிச்சிருக்கோமோ அதை ஒரு மேலோட்டமாக திருப்பி ஃபுல்லாக எடுத்தோன்னாக்க திருப்பி அடுத்து ஒரு 15 நாள் ஆகிடும். இதுலேயே மேலோட்டமாக பாலகாண்டத்தையும் அப்புறம் என்ன காண்டம் அயோத்தியா காண்டத்தையும் பார்த்து இன்னைக்கு அயோத்தியா காண்டத்தை முடிச்சுட்டு ஆரண்ய காண்டத்துக்கு நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போடலாம். அதனால தான் கேட்டேன் வந்த உடனே, இன்னைக்கு யார் புதுசாக வந்திருக்கேள், விட்டு விட்டு வந்திருக்கேள், பாதியில் 2 கேட்டுட்டு 3 கேட்காம விட்டவா, எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து போனஸ் கிளாஸ், போனஸ் செஷன். அதில் வந்து வினரோ பாக்யமு விஷ்ணு கதா கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. அந்த மாதிரி என்னோட குரலில் பாடாமல் இனிமையான குரலில் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பாடினால அந்த மாதிரி இனிமையான குரலில் வந்து லவகுஷர்கள் வந்து அப்படியே வந்து அயோத்தியா நகரத்தில் பாடின்னு இருக்கான். அங்கே தான் வந்து சீன் ஓப்பன் ஆகுது, கர்டன் ஓப்பன் ஆகிறது, ராமாயணத்தினுடைய கர்டன். அப்படியே அவள் பாட 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 எல்லாருக்கும் ஒரே மனம் மோகிச்சு போய் அது என்ன ஆகிறது அப்படின்னாக்க தென்றல் காற்று வழியாக அப்படியே வந்து ஸ்ரீராமருடைய காதில் வந்து விழுது. தூரக்கேந்து பார்க்குறார், தெரியும் இல்லையா, தன்னோட குழந்தைன்னா தெரியும், நம்ம தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும் அப்படி பரதன் மூலமாக விசாரிச்சாக்க நம்ம அண்ணா உங்களோட பசங்க தான் அப்படின்னு சரி சேர்த்துக்க முடியாது டக்குன்னு. அதனால் அவளை வந்து அஸ்வமேத யாகம் நடக்கிறது அந்த தர்பாரில் வந்து பாடு அப்படின்னு சொல்லி அந்த லவகுஷர்கள் வந்து எந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அரங்கேற்றினாலோ அந்த அரங்கேற்றின ஸ்ரீமத் ராமாயணம் தான் இன்னி மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவள் எந்த ராமாயணத்தை அரங்கேற்றினானா இதோ இந்த வால்மீகி என்ன ராமாயணத்தை எழுதினாரோ அந்த ராமாயணத்தை தான் வந்து அவள் அரங்கேற்றம் பண்ணி பாடினா. அதில் அவள் வந்து அரங்கேற்றம் பண்ணி பாடி இது பண்ணி பட்டாபிஷேகத்தோடு வந்து முடிச்சுட்டான். அந்த மாதிரி ராமர் வந்து உங்களோட ராஜாவே பட்டாபிஷேகம் நடந்தது, இப்படி தான் நடந்தது அப்படின்னு அதை ராமரே வந்து எப்படி கேட்டாராம், கீழே உட்காந்துட்டு கேட்டாராம். அதுக்கப்புறம் மெதுவாக ஒருத்தர் தள்ளிட்டு ஃப்ரண்ட் ரோவில் வந்து உட்காந்துட்டு கேட்டாராம். அதான் உபன்யாசத்தினுடைய தர்மம் அப்படின்னு வேற சொல்கிறார் அவர். அந்த மாதிரி அவர் கேட்டு ஸ்ரீராமனாலேயே அங்கீகரிக்கப்பட்ட கதை நம்மளுடைய வால்மீகி ராமாயணம். அந்த வால்மீகி ராமாயணத்தை ராமர் கேட்டுட்டு அப்புறம் கேட்குறாராம், இதுக்கு மேலே சொல்லித்தரலையா, இதுக்கு மேலே பாடுங்கோல்ல, இதுக்கு மேலே என்னாச்சு, எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது, என்ன நடந்ததுனே தெரியாது, இது மட்டும்தான் எங்களுக்கு இப்போதைக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த குழந்தைகள் சொன்ன உடனே அந்த சமயத்தில் வந்து சீதாதேவியை வந்து அவள் வந்து சம்பாவனை தரேன்னு உடனே சீதாதேவியை கூட்டிகிட்டு வரார். யார், வால்மீகி. நீங்கள் சம்பாவனைன்னு கொடுக்குறேன்னு சொல்கிறதுனா இந்த சீதாதேவியை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ராமர் சொல்கிறார், நான் ஏற்றுக்க முடியாது, அயோத்தியா மக்கள் ஏற்றுக்கணும், ப்ளஸ் திருப்பி சீதா வந்து தன்னுடைய அக்னி பிரவேசம் கொடுத்து அவளுடைய டெஸ்ட்டு கொடுக்கணும். பொறுத்தது போரும், பூமி பிளப்பாய் வெளியிலே வருவாய் அப்படின்னு பூமியிலேருந்து ரத்ன சிம்ஹாசனம் வெளியில் வந்து அந்த சிம்மாசனத்தில் சீதா வந்து மற்ற சதீஸ்திகளோட சேர்ந்து அப்படியே பூமிக்குள்ளே போயிட்டா. யாரை, குஷ லவர்கள் 2 பேரையும் வந்து அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவள் இதுக்கு போயிட்டான். அந்த மாதிரி மெதுவாக அப்படி போனவுடனே அயோத்தியாவுடைய ஸ்டோரி, இப்போ அவா சொன்ன அயோத்தியாவோட ஸ்டோரி இருக்கு இல்லையா, லவகுஷர்கள், அந்த ஸ்டோரியை வந்து எடுத்து சொல்கிறது தான் ஒரு டோட்டல் விஷயம். அதில் 3 லோகத்திலையும் பிரசித்தி பட்ட 3 ராணிகளுடைய தசரத மகாராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து பரம கீர்த்தி வாய்ந்தவர் 3 லோகத்திலையும் வந்து அவர் வந்து யஜ்யங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணி
எல்லா விதமான சம்பன்னம் இந்திரனுக்கு துல்லியமா இருந்த ஒரு மகாராஜா. அவர் ஆண்ட பூமி, அந்த பிரதேசத்துக்கு பேர் வந்து ஆனந்தபுரி அப்படின்னு பேர். ஆர் இன்னொரு பேர் வந்து சாகேதபுரி அப்படின்னு பேர், ஆர் சத்யபுரின்னு பேர். அந்த மாதிரி இது எல்லாமே இருந்து கூட தசரதருக்கு வந்து ஒன்றுத்தினுடைய குறை இருந்தது. அது என்ன குறை அப்படின்னா, புத்திரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, புத்திரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுமந்திரன் வந்து ஐடியா கொடுக்குறார். என்ன ஐடியா கொடுக்குறார் அப்படின்னாக்க, ரிஷிஸ்ருங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எந்த ராஜாவுடைய மாப்பிள்ளை? அவரு வெரி குட் பா, குழந்தை கரெக்டா சொல்றான். ரோமபாதருடைய மாப்பிள்ளை. ரோமபாதருடைய மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த ரோமபாதர் ராஜா கிட்ட போய் ரிஷிஸ்ருங்கரை வந்து கேட்டு நம்ம வந்து இதுக்கு பண்ணலாம். அந்த ரிஷிஸ்ருங்கரை பற்றின ஒரு விற்த்தாந்தத்தை வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ரிஷிஸ்ருங்கர் வந்து ஒரு பாலகனாக இருக்கும்போது, குழந்தை பிறந்த போது அவனுக்கு அம்மா அப்போவே காலமாயிட்டா. அதனால வந்து விபாண்டகர் அப்படின்னு ரிஷிஸ்ருங்கருடைய அப்பா வந்து அந்த குழந்தைக்கு வந்து பெண் வாசனையே இல்லாமல் நைஷ்டிக பிரம்மச்சாரியா பூர்ண சன்னியாசியா ஆக்கணும் அப்படின்னு வளர்க்க போய், ரோமபாதர் ஆண்டுன்னு இருக்கிற அங்க தேசத்துல வந்து எந்த விதமான விருஷ்டியும் இல்லாம, அப்போ ரிஷிஸ்ருங்கர் மாதிரி ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி வந்தாதான் அந்த இடம் வந்து சுபிக்ஷம் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஐடியா கொடுத்து, ரோமபாதர் வந்து என்ன பண்றார், நிறைய பேரை பெண்களை அமைச்சு விபாண்டகர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து, வெளியில் எங்கேயோ யாத்திராக்கு போயிருக்கிற நேரமாக பார்த்து ரிஷிஸ்ருங்கரை வந்து அழைச்சிட்டு இதுக்கு வரா, எங்க அங்க தேசத்துக்கு வரா. அங்க தேசத்தில் கால் எடுத்து வச்ச உடனே மழை கொட்டுறது. அந்த ரிஷிஸ்ருங்கரை வந்து அங்கேயே இருக்க சொல்லி யஜ்யம் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்புறம் பின்னாடியே விபாண்டகர் வரார். விபாண்டகர் வந்து கோபத்தை விட்டுட்டு ரெண்டு பேரையும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ரிஷிஸ்ருங்கா நன்னாயிரு, தபஸை விட்டுடாத, லோகத்துக்கெல்லாம் எல்லா விதமான கல்யாணம் பண்ணுன்னு விபாண்டகரை போக, ரிஷிஸ்ருங்கர் வந்து அங்கேயே இருக்கார். இந்த கதையை வந்து சுமந்திரன் வந்து தசரதன் கிட்ட சொன்ன உடனே, அப்பேற்பட்ட மகானை வந்து நம்ம கூப்பிட்டு அனுப்பக்கூடாது, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் சமஸ்த படையோட போய் ரோமபாதரை பார்த்து, ரோமபாதர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரோமபாதரை பார்த்து பேசி அங்கேருந்து நேரம் ரிஷிஸ்ருங்கர கூட்டின் வந்து பெரிய யஜ்யமானதை ஆரம்பிக்கிறான். அதில் ரொம்ப தசரதன் கிட்ட நோட் பண்ண வேண்டிய ஒரு உத்தமமான குவாலிட்டி வசிஷ்டர் என்ன சொல்கிறான்னா, லைஃப்பில் நமக்கு காமம் ஆர் ஏதாவது ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு தட்ட வேண்டிய சுவிட்சு வந்து ஈஸ்வரன். யஜ்யமோ யாகம் மூலமாக பகவான் கிட்ட முதல்ல நம்ம வந்து அதிருஷ்டமாக அதற்கான புண்ணியத்தை சேகரிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு யஜ்யமோ யாகமோ தானமோ தர்மமோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் மனுஷ பிரயத்தனத்தில் இறங்கணும். அந்த விஷயத்தை வந்து வசிஷ்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறார். இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் பரம சம்பன்னமாக ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து தசரதா, உன்னுடைய புத்திர காமத்துக்காக அதர்வ வேதத்தில் இருக்க பிரயோகமான நான் வந்து இதை வந்து பண்ணுறேன், எனது புத்திரகாமேஷ்டி யஜ்யத்தை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புத்திரகாமேஷ்டி யாகத்தை வந்து பண்ணி வைக்கிறார். புத்திரகாமேஷ்டி யாகம் வந்து என்ன ஆகுதுன்னா சம்பன்னமாக எடுத்து சக்சஸ்ஃபுல். எப்படி தெரிஞ்சது? சூரியனுடைய ஒளிக்கு நிகராக தங்கத்தில் பாத்திரத்தை எடுத்துட்டு வெள்ளியில் தட்டால் மூடிருக்கான். அது வேறு சொல்கிறேன், ஏன் வால்மீகி அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, அதை வந்து தட்டால் மூடியிருக்கான், வெள்ளி தட்டால் மூடியிருக்கான். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அதுலேருந்து வந்து வெளியில் வந்து இந்த பாயசத்தை வந்து உன்னுடைய ராணிகளுக்கு கொடு. இது நடந்துட்டு இருக்கும் போதே பரோட்சமாக தேவர்கள் எல்லாருமே வந்து பிரம்மாஜி கிட்ட போய் முறையிடுறான். என்ன அப்படின்னா, பூமி வந்து ராட்சசனுடைய பீடையினால் கஷ்டப்படுறது, இந்த ராட்சசர்கள்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணேஸ்வரன் வந்து உடனே மடியணும், அதனால சுவாமி நீங்கள் தானே அவனுக்கு வரத்தை கொடுத்து இப்படி வளர்த்து விட்ருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னோன்னா, பிரம்மாஜி வந்து ஐயோ வரம் கொடுக்கறது தான் என் வேலை, காப்பாற்றுறதெல்லாம் என் வேலை இல்லை, அதனால வாங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே வந்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ண உடனே மகாவிஷ்ணு பிரத்யட்சமாய், கவலைப்படாதீங்கோ, பூலோகத்தில் நான் வந்து தசரதனுக்கு புத்திரனாக ஸ்ரீராமராக நான் வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் அங்கீகாரம் கொடுத்த உடனே பிரம்மாஜி வந்து எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறார்,
என்ன சொல்றாரு அவரு? சஞ்சய் என்ன சொல்றாரு கண்ணா? அதுல எழுதியிருக்கா என்ன சொல்றாரு? உங்களுக்குலாம் என்ன வேலை தேவலோகத்துல? எல்லாம் கீழே போய் கைங்கரியத்துக்கு இறங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 30 முக்கோடி தேவர்கள் எல்லாத்தையும் எல்லா வானரர் கூட்டமா வந்து ஏற்கனவே சிருஷ்டிக்கிறார். ராமர் தான் எங்கு புரியுறதா? மற்ற தேவர்கள் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்துட்டா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா ராமருக்கு. ராமர் போய் வெயிட் பண்ணுவார். அதனால வந்து எல்லாருமே வந்துட்டா. அந்த மாதிரி ஜாம்பவான், வாலி, சுக்ரீவன், தாரா, கந்தமாதனன், நலன், நீலன், அதுக்கப்புறம் சுஷேனன், ஷரபன், ஹனுமான் எல்லாருமே வந்து இறங்கியிருக்கா. எல்லாம் வெயிட்டிங் ஃபார் ராமா டு கம். இது வந்து குடிச்சு இது பண்ண உடனே கடன்னு கர்ப்பம் பண்ண வேண்டியதானே. அவனை உடனே கர்ப்பம் தெரிச்சுடுத்தோம். சரி, குழந்தை பிறக்கணும்ல, நம்மள மாதிரி இல்லை. 12 மாதம் முழுக்க வந்து வயத்தில் இருந்துட்டோ கரெக்டாக வந்து புனர்வசு, புஷ்ய நட்சத்திரம், ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில் வந்து ராமர், பரதன், அதுக்கப்புறம் லக்ஷ்மண சத்ருக்னால் பிறந்தா. அது வந்து ராம ஜனனம். அந்த ராம ஜனனத்தை வந்து கோலாகலமாக அயோத்தியா கொண்டாடித்து. அவ்வளோ ஒரு கோலாகலம், அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு ஸ்டேட். ஏன்னா ஒன்று, அந்த தசரதனுக்கு இனி வந்து குறை அப்படிங்கிறதே இல்லை. புத்திரன் பிறந்துட்டான். அதுவும் வந்து என்ன சொல்றது, பூலோகத்தில் அவனுக்கு நிகரில்லாத ஒரு புத்திரனா அவனுக்கு பிறந்தாச்சு. வேற இதுவும் இல்லை, ஒரே டோட்டலாக ஆனந்தமாக எல்லாம் போயின்னு இருக்கிறச்சு. அப்படியே போயின்னு இருக்காது. வயசாகிறது. இவளும் வந்து குருகுலத்தில் போய் படிக்கிறா, பாடசாலையெல்லாம் படிக்கிறா. எல்லாமே படித்து ஓரளவுக்கு அவள் வந்து டிகிரி முடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். டிகிரினா உடனே 21 வயசு எடுத்தா 18 வயசு எடுத்தாலும் கேட்கக்கூடாது. அந்த காலத்து டிகிரி அவள் படித்து முடித்த உடனே என்ன ஆகிறது அப்படின்னா, அங்கேருந்து வந்து விஸ்வாமித்திரர் வர்றார். ஓடி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். தசரதர் வந்து இல்லை, ஓ விஸ்வாமித்திரர் வந்திருக்காரா, வெரி குட் வெரி குட், ஏன் வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு டவுட்டோட உடனே போய் வசிஷ்டர் ரிஷிகள்லாம் கூட்டின்னு போய் அவரை சுவாகத்தம் பண்ணி வரவழித்து வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு அழகாக வந்து விஸ்வாமித்திரர் வந்து வந்த உடனே உக்காருங்கோ அப்படின்னு சொல்லி சுவாகத்த சத்காரம்லாம் பண்ணி எல்லா விதமான இதுவும் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வாக்கு கொடுக்குறாரு. யார்? தசரதர். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதை செய்கிறேன். சரிப்பா, ஓகே, ஒன்றும் இல்லை, எனக்கு யஜ்ஞம் பண்ணின்னு இருக்கேன், அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணைக்காக எனக்கு அந்த கார்மேகனை என் கூட அனுப்பு அப்படி. யாரு? பையன் ராமனை என்னோட அனுப்பு அப்படி. ராமனா? அப்படியே நெஞ்ச பிடிச்சுட்டார். ஏன்னா ராமனை விட்டு தசரதரால் பிரியவே முடியாது. தசரதனுடைய பெருமையும் கீர்த்தியுமே ராமர் தான், தசரதனுடைய வீக்னஸுமே ராமர் தான். தசரதன் வந்து ராமரை மட்டும் பிரியவே முடியாது. என்னெல்லாமோ மண்டாடி பார்க்குறாரு விஸ்வாமித்திரர்கிட்ட. விஸ்வாமித்திரர் வந்து நிச்சா ராமனை அனுப்பு. அப்புறம் புரிய வைக்கிறார் விஸ்வாமித்திரர். என்ன சொல்றாருன்னா, அது பாரு, நான் சாதாரண வேலைக்காக கூட்டின்னு போகல அவனை. இந்த மாதிரி வந்து மாரீச்சன், சுபாகு, தாட்டகை இவெல்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் இந்த ராவணேஸ்வரனுடைய கும்பலவா. அவள் எல்லாரும் வந்து யஜ்ஞத்தை அழிக்கிறதுக்காக வந்து மாமிசம் மண்ணெல்லாம் போட்டு ஒரே நரமாமிசம் சாப்பிட்றவா. அதனால தான் ராமரை கூப்பிடுறேன் அப்படின்னு. இவர் வந்து அதனாலே ராமரை அனுப்பக்கூடாதே இல்லையா, ராமன் குழந்தை, அவனை எங்கே அனுப்புறது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சரி, நீ வந்து உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமாக இருப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கிளம்புறார். சாப்பெல்லாம் கொடுக்கல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வசிஷ்டர் நிறுத்துறார். வசிஷ்டர் வந்து நிறுத்தி, இதை பாரு தசரதா, ஒரு விஸ்வாமித்திரர் வெறுங்கையான்னு விஸ்வாமித்திரர் சொல்ல பார், வெறுங்கையா வந்தேன், வெறுங்கையாவே போகிறேன் உங்ககிட்டேருந்து அப்படின்னு. அப்புறம் வசிஷ்டர் வந்து நிறுத்தி, ராமரை அனுப்பிச்சு வை, அது வந்து உனக்கும் புகழ், ராமனுக்கு அப்பிரமிதமான புகழ் கிடைக்கும், ரொம்ப பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரரோட ரெண்டு பேரும் போகிறான். யாரு? ராமர் போகிறார். லக்ஷ்மணன் அப்படி பார்க்குறான். அங்கேருந்து ஓடி வந்து, அண்ணா நான் உன்னை பிரிய முடியாது, சேம் அண்ணா உன்னை பிரிய முடியாது அப்படின்னு. தசரதருக்கும் சந்தோஷம், லக்ஷ்மணன் நீயும் கூட போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறான். அப்படி அனுப்பிச்சு வைக்க உடனே ஃபஸ்ட்டு டே நைட் அங்கே போய் உட்கார வச்சு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லித்தரான். இங்கே வா, சரையூடைய தட்சிண தட்டத்துக்கு போகிறான்.
சரையு தட்டத்தில் வந்து சொல்லித்தரான். பலா அப்புறம் என்னது அதிபலா. எதுக்கு சொல்லித்தரார் அது விஸ்வாமித்திரர்? தூக்கம், தாகம், பசி, டயர்ட்னஸ் இது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய 2 வித்யாவை வந்து அவள் கற்றுத்தரார். அந்த வித்யாவை கற்றுண்டு அவள் வந்து பண்ணுறா. பண்ணிட்டு அப்படியே வந்து நல்லா தூங்கி போய்டார் ராமர். யார் எழுப்புறா ராமரை? விஸ்வாமித்திரர் எழுப்புறார். என்ன சொல்றார்? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துலா கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம். ஏந்திரப்பா ராமா. அவ்வளோதான், ஒரு ஸ்லோகம் தான் வருது. என்ன? உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரும். இதெல்லாம் வந்து வெங்கடேஷ சுப்ரபாதம். என்ன? ராமாயணத்தினுடைய விஸ்வாமித்திரர் மங்களாசாசனம் பண்ணி வச்ச முதல் ஸ்லோகத்தை எடுத்துட்டு வெங்கடேஷ சுப்ரபாதமானது அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த மாதிரி ராமரை வந்து எழுப்புறார். இப்போ ராமர் எழுப்புறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவருக்கு வந்து அரண்மனை தான் நல்ல ஸ்லீப். எனக்கு ஸ்லீப்பே இல்லை, நைட் ஃபுல்லாக ஸ்லீப்பே சரியா இல்லை எனக்கு. ஏன் அப்படின்னா ஏசி ஆஃப் ஆகி ஆனாச்சு. ஏசி இல்லைனாலே நம்மளால தூங்க முடியாது இல்லையா? ஏசி கிடையாது. எப்போ வேணால் காட்டு மிருகம் வரும், கல் மண் எல்லாத்தையும் படுத்து தூங்கி டக்குன்னு வந்துட்டார். அந்த மாதிரி போயிட்டு அடுத்த நாள் ஃபஸ்ட்டு அடுத்ததாக போச்சு. தூரக்க வந்து பெரிய தண்ணீரோடைய சத்தங்கள் கேட்கறது. சத்தத்தை கேட்கும்போது ராமர் கேட்குறாரு, என்ன சத்தம்? அது ஒன்றும் இல்லைப்பா, மகான் சரையும் கங்காவும் சேர்ற பிரயாகம் அது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் கேட்குறாரு. இங்கேருந்து வந்து தொடர்ந்து ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த இடத்தினுடைய விஷயத்தை வந்து கேட்டுட்டே வர்றார். விஸ்வாமித்திரர் எப்படி? என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா இல்லை, என்சைக்ளோபீடியா. அவர் டோட்டல் என்ன கேள்வி கேட்டாலும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எல்லாத்தையும் வந்து அழகாக சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். என்னது அப்படின்னா, விருத்ராசுரனை அழித்ததுக்கப்புறம் இந்திரனுக்கு வந்து மலம் ஆயிடுத்து. என்ன மலம் ஆயிடுத்து அப்படின்னா, பிரம்மஹத்திய தோஷமும் மற்ற தோஷங்களும் வந்தது. அந்த இடத்துல இந்த கங்கா ஜலத்தினால, அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இன்டைரக்டாக கங்கா ஜலத்தினுடைய பெருமையை சொல்கிறார், இன்னொன்று வந்து இந்திரனுடைய மலம் தியாகமானதையும் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த மலம் தியாகமானதுனால மலத் கரூப அந்த மலம்லாம் போனதுனால இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறார். அப்புறம் தாட்டகையை பற்றி சொல்கிறார் ராமர். யாரை பற்றி? தாட்டகையை பற்றி ராமர்கிட்ட சொல்கிறார். இந்த தாட்டகாங்கிறவ யார்? அவள் ஒரு யக்ஷினி, ரொம்ப அழகாக இருப்பா. சுதா அப்படின்றவரோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் வந்து சுகேது அப்படிங்கிறவருடைய பிரம்ம தபஸ்னால வந்தது. ஆனால் அந்த பிரம்ம தபஸ்னுடைய சங்கல்பம், அவர் வந்து சுகேதுங்கிறவர் வந்து சந்தானத்துக்காக, புத்திரனுக்காக இல்லை, சந்தானத்துக்காக வந்து தபஸ் பண்ணால் அந்த சங்கல்பம் வந்து மலினமாக இருந்ததுனால புத்திரனை கொடுக்கறதுக்கு பதிலாக பிரம்மாஜி என்ன பண்ணிட்டார்? புத்திரியை கொடுத்துருக்கார். ஏன்னா ராட்சசனா ஆகக்கூடாது, அந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த மாதிரி ஜம்புவோடைய புத்திரன் சுந்தன்கோட அந்த தாட்டகைக்கு கல்யாணம் ஆகி மாரீச்சன் அப்படிங்கிற பையன் பிறந்தான். ஆனால் அவள் வந்து ராட்சச குணத்தினுடைய உற்பத்தமாக இருந்ததுனால அகஸ்தியர் வந்து சாபம் சுந்தனுக்கு கொடுத்து, சுந்தன் வந்து அந்த சாபத்தின் காரணமாக செத்ததுனால தாட்டகாக்கும் மாரீச்சனுக்கும் ரொம்ப கோபம் வந்து அகஸ்தியரை ரொம்ப வந்து திருப்பி அகஸ்தியர் வந்து நீங்கள்லாம் கோர ரூபமாக போக, ராட்சசாலவே ஆக அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாபம் கொடுத்ததுனால என்ன எடுத்து அந்த மாதிரி வந்து கோரமான தாட்டகையோட ஸ்டோரியை வந்து சொன்னார். அப்புறம் ராமர்கிட்ட வந்து சொல்கிறார் அவர், இதை பாரு ராமா, நீ வந்து பெண்ணை கொல்லணும் அப்படின்னு மட்டும் நீ வந்து தயங்காத. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் வந்து மற்றவாளுக்கு ஹிம்சையை பண்ணக்கூடிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறாலோ அவளை கொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இந்திரன் வந்து விரோச்சனனுடைய புத்திரியான மந்தராவை கொன்னதையும்
அப்புறம் மகாவிஷ்ணு வந்து பிருகுமுனிவருடைய ஒய்ஃப், அதாவது சுக்கராச்சாரியாரோடைய அம்மாவை வந்து லோக சம்ரக்ஷணத்துக்காக கொன்னதை வந்து உதாரணமா கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி போறச்ச தூரக்க அந்த வனம் வந்து தெரியறது. அப்போ சொல்றார் அந்த வனம் தான், இதுல தான் வந்து தாட்டக்கா இருக்கா அப்படின்னு ஒன்று. ராமர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய தண்டம் எடுத்துட்டு அப்படி பிடிச்சி அந்த இது இருக்குல்ல, நான் இருக்குல்ல, இந்த நானை நல்லா இழுத்து ஒரு விடுறாரு. இப்படி என்னது, உடனே தூ அப்படின்னு ஆன உடனே அங்கேருந்து தாட்டக்கா கோமா வர நேர போடுறார். தமால்னு போட்டு தாட்டக்காவை வதம் பண்ணிடுறார். தாட்டக்கா வதம் ஆச்சு. பரம திருப்தி. யாருக்கு அப்படின்னா எல்லா தேவர்களுக்கும் திருப்தி, ராமருக்கு திருப்தி, அப்புறம் வந்து விஸ்வாமித்திரருக்கும் திருப்தி. அதனால எல்லா தேவர்களும் என்ன சொல்றேன்னா, விஸ்வாமித்ரா பராக்கிரமத்திலையும் சரி குணத்திலையும் சரி ரெண்டுத்துலையும் இவன் தான் சரியான பர்சன். இவனுக்கு உங்கள்கிட்ட என்னெல்லாம் அஸ்திர சஸ்திரங்கள் இருக்கோ அவர் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காரு எல்லாத்தையும், எல்லா அஸ்திர சஸ்திரத்தையும் இவன்கிட்ட கொடுத்துருங்க. இல்லைன்னா அவர் என்ன பண்ண போறார், அவர் ஏற்கனவே விஸ்வாமித்திரர் ஆயிட்டாரு. அவர் வந்து ஒன்லி பிராமண தொழில் தான் பண்ணோம். அவர் அஸ்திர சஸ்திரம்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் ராமர்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி நேர ராமருக்கு வந்து ஒரு அஸ்திரமா சொல்லி சொல்லி எல்லா 100 அஸ்திரமும் ராமர் முன்னாடி வந்து கையை கூப்பிண்டு நிற்கிறதான். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ராமர் சொல்றார், உங்களுடைய யதா சுகம் நீங்க போங்க, நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்போ வாங்க அப்படின்னா எல்லா அஸ்திரமும் அவருக்குள்ள அந்தர்தானம் ஆயிடுறது அப்படின்னு சொல்லி ஃபர்தரா அவ போயின்னு இருக்கிறச்சே அந்த இடத்துல சித்தாசிரமம் அப்படின்னு ஒரு இடம் வருது. இந்த ஆசிரமம் ஏன் சித்தாசிரமம்னு பேரு, இது என்ன இடம் அப்படின்னு திருப்பி ராமர் கேட்ட உடனே அவர் வந்து சொல்றார், விஷ்ணு வந்து தபஸ் பண்ண பூமி, அவருடைய தபஸ் சித்தியானதுனால இந்த இடத்துக்கு வந்து சித்தாசிரமம்னு பேரு. மேல முன்னொரு காலத்துல இங்க வந்து விரோச்சனனுடைய புத்திரன் யாரு, மகாபலி. என்ன எல்லாம் ஒன்றும் பேஸ் அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். மகாபலி வந்து இது பண்ணும்போது வாமனாவதாரம் நடந்து, அந்த வாமனாவதாரத்தில் பகவான் வந்து இங்கே வந்து 2 அடி போய் 3வது அடி மண்ணு கேட்டு 3வது அடி உலகம் கேட்டு அந்த மகாபலியை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண இடம் பாயுது இந்த சித்தாசிரமம். இது ரொம்ப அற்புதமான இடம். இந்த இடம் இவ்வளோ நல்லா இருக்கிறதுனால தான் நான் வந்து ஹிமாலயத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே சித்தாசிரமத்தில் வந்து நான் இங்கே தான் இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் என்னுடைய ஹோம காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பண்ணி அந்த இடத்துல தான் வந்து ராமர், லக்ஷ்மணர், அப்புறம் விஸ்வாமித்திரர் போய் சித்தாசிரமத்தில் சேர்ந்த உடனே சித்தாசிரமத்தில் யாகத்துக்கான விஷயத்தை வந்து விஸ்வாமித்திரர் ஆரம்பித்து தீட்சை எடுத்துட்டுறார், மௌனத்தில் போயிடுறார். உடனே வந்து இவா என்ன பண்ணுறா அப்படின்னா மற்ற ரிஷிகள் கிட்டெல்லாம் கேட்குறான், இந்த சுபாகு எப்படி வருவான், மாரீச்சன் எப்படி வருவான், இந்த ராட்சஸெல்லாம் எப்படி அட்டாக் பண்ணுவா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அலர்ட்டாக 6 நாள் தூங்காமல் லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லா பக்கமும் வந்து இது பண்ணும்போது கரெக்டாக ராமர் சொல்கிறார், இப்போ 6வது நாள் முடியறச்சே சொல்கிறார், இப்போ வருவா பாரவா அப்படின்னு சொன்னோடனே அவள் வரா கரெக்டாக. ஏன்னா அந்த மந்திர விஷயமும் சரி அக்னியும் சரி மேலே ஏறினோடனே வந்த உடனே போடு டமால்னு அடித்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறார் அப்படின்னா மானவாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை வந்து மாரீச்சன் மேலே பிரயோகம் பண்ணுறார். அது என்ன பண்ணுறது அப்படின்னா மாரீச்சனை மூர்ச்சையாக்கி பல யோஜனை தூரம் கொண்டு போய் போட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், வாயுவாஸ்திரம் விட்டு அக்னி ஆஸ்திரம், சுபாகம் வாயுவாஸ்திரம் தான், வாயுவாஸ்திரம் விட்டு சுபாகுவை வந்து நெஞ்சில் அடித்து சுபாகுவோடைய மரணம் அங்கேயே நடக்கிறது. இது ரெண்டும் முடிஞ்ச உடனே யஜ்யமானது சம்பன்னமாயிடுறது. விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டின்னு வந்த வேலை ஓவர். இப்போ என்ன பண்ணோம், திருப்பி அயோத்தியாவுக்கு கொண்டு போய் விட்டுடணும்ல. பாப்பா அது போகிற வழியில் நான் மித்திலா காட்டுறேன், ஏன்னா மித்திலாவில் 3 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என்னென்ன, ஜனக மகாராஜாவை பார்க்கணும், அதுக்கப்புறம் சிவனோட போவா, அதான் போ சம்போ
சிவதனுஷை வந்து தரிசனம் பண்ணோம். அது ரொம்ப பெரிய விஷயம். சீதையை பார்க்கணும்லாம் சொல்லலை. அப்புறம் வந்து அவர் பெரிய யஜ்யம் வளர்த்துருக்கார். ஸோ யஜ்யத்தை தரிசனம் பண்ணணும், ஜனக்கரை பார்க்கணும், சிவதனுஷை பார்க்கணும், நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சிவதனுஷை பற்றி சொல்கிறார். தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் யாராலையுமே அதை வந்து நகர்த்தக்கூட முடியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சோனபத்ர அப்படின்னு ஒரு தட்டத்துக்கு வரா. அப்போ கேட்குறது, இந்த இடம் என்னது, இந்த இடம் பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடனே குஷன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு பையனாக இருந்த குஷனோடைய பற்றி சொல்கிறார். அந்த குஷனுக்கு 4 பசங்க. என்ன 4 பசங்க? குஷாம்பு, குஷனாபர், அசூதரஜசர், அப்புறம் வசு அப்படின்னு 4 பேர் இருக்கா. இந்த 4 பேரும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, குஷன் வந்து என்ன பண்ணார்னா 4 பசங்களையும் கூப்பிட்டு, நீங்கள் வந்து தர்மமிகமாக வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்ல ராஜ்யம் பண்ணுங்க அப்படின்னு இந்த 4 வந்து சொன்ன உடனே இந்த 4 ராஜ்யத்தை அவள் வந்து நிர்வகிச்சுருந்தா. இந்த 4 ராஜ்யத்தில் இந்த குஷாம்பு பண்ணது வந்து குஷாம்பி, கௌஷாம்பி அப்படிங்கிற ஒரு தேசம். குஷனாபர் பண்ணது வந்து மகோதயம். அசூதரஜசர் வந்து பண்ணது வந்து தர்மாரண்யம். அப்புறம் வசு அப்படிங்கிற ராஜா பண்ணது வந்து கிரிவ்ரஜம். அந்த கிரிவ்ரஜம் தான் இந்த அலைஸ் கால்டு சோனபத்ர தட்டம். நம்ம எங்கே இருக்கோமோ அப்படின்னு இந்த கிரிவ்ரஜம் அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன. ஓகே, அப்போது ஆல்சோ கால்டு வசுமதி. இந்த இடம் வந்து ரொம்ப அழகான 5 மலைகள்னால சூழப்பட்ட ஒரு இடம். இது வந்து சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்டில் தண்ணியானது பிரவாகமாயின்னு இருக்கு. அந்த நதிக்கு பேர் வந்து சுமாகதி அப்படிங்கிற ஒரு நதி. ஆர் அதோடைய இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? சோன். கரெக்ட், சோன் நதி, சோன நதி அப்படின்னு பேர். இதில் என்ன விஷயம்னா, இந்த இடத்த பற்றி கேட்டால் இப்போ ஏதோ ஒரு ராஜா 4 பசங்க அவளை பற்றி எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடம் வந்து 4வது பையனோடது. ஆனால் அதில் முதல் பையன் இருக்கான், 2வது பையன் இருக்கான்ல குஷனாபர். அந்த குஷனாபனுக்கு வந்து 100 அழகான பெண்கள். அந்த 100 அழகான பெண்களையும் வந்து வாயு வந்து தவறான முறையில் வந்து அடையணும்னு நினச்ச போது அந்த பெண்கள் வந்து மறுத்துட்டா. அதனால வாயுக்கு கோபம் வந்து அந்த 100 பெண்களும் வந்து கூனியா போட்டோம் அப்படின்னு சபிச்சுட்டா. கூனியா போன உடனே இவருக்கு ஒரே மனசு கஷ்டமாயி இவர் ராஜா கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ண, மந்திரி கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு. உடனே வந்து ஆனால் பாராட்டுறார் தன்னுடைய பெண்களை வந்து, நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அவளுக்கு சாபம்லாம் கொடுக்காம க்ஷமாவை வந்து கடைப்பிடிச்சது வந்து உத்தமமான தர்மம், நம்ம குலத்தினுடைய பெருமையை காப்பாற்றிட்டேல் அப்படின்னு ஒரு முக்கியமான க்ஷமா பற்றின ஒரு முக்கியமான ஸ்லோகத்தையும் சொல்லி, எப்படி க்ஷமாதான் தர்மம், க்ஷமாதான் சத்தியம், க்ஷமாதான் சர்வாதாரம் அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அந்த மந்திரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறார். சூழி அப்படின்னு ஒரு ஊர்துவரேத, அதாவது நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒரு மகா தபஸ்வி இருக்கார். மகா தபஸ்வி இருக்கார். அவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஆஜீவன பிரம்மச்சாரி. ஆனால் அவருக்கு சேவா பண்ண கந்தர்வ பெண்ணு சோமதா அப்படின்னு ஒருத்தி இருக்கா. அந்த சோமதாவோட அம்மா பேரு உர்மிளா. அந்த சோமதா வந்து என்ன பண்ணா அப்படின்னாக்க, வரம் கேளு அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன கேட்டான்னா, எனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு வரம் கேட்டா. அவள் என்ன சொன்னா, சுவாமி நீங்கள் வந்து பிரம்ம நிஷ்டராகவே இருக்கேள், பூர்ண பிரம்மஸ்வரூபமாக இருக்கேள், அதனால உங்கள் மூலமாக எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டான். அவர் வந்து அயோனிஜமாக வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, உனக்கு அப்படியே புத்திரன் உண்டாகட்டும் அப்படின்னு மந்திர மூலமாக ஒரு புத்திரனை உருவாக்கினார். அவருடைய அந்த பிரம்ம தேஜஸ்லேருந்து அந்த புத்திரன் உருவானதுனால அந்த பையனுக்கு பேர் வந்து பிரம்மதத்தா அப்படின்னு பேர். அந்த பிரம்மதத்தா இல்லை யாரு சொல்லிட்டு இருக்கா, குஷனாபருடைய மந்திரி வந்து குஷனாப ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கார். சொன்ன உடனே பண்ணி அந்த பிரம்மதத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த பிரம்மதத்தனுக்கு 100 கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 100 பேரையும் அப்படி பாணி கிரகணம் பண்ணும்போது திருப்பி அவளுடைய பியூட்டி வந்து திருப்பி வந்துடுறது அப்படின்னு வந்து அழகாக வந்து அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுறது. சரி, 100 பெண்கள் இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ என்ன, ராஜாவுக்கு வேறு என்ன வேலை, பையன் வேணும் இல்லையா? அதனால ராஜா வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி, அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் மூலமாக அந்த
குஷனாப ராஜாக்கு பிறக்கிற பையனுக்கு பேரு காதி அப்படின்னு பேர். அந்த காதி அப்படிங்கிற ராஜாக்கு ரெண்டு, ஒரு பொண்ணு, முதல்ல ஒரு பொண்ணு, ரெண்டாவது ஒரு பையன். அந்த முதல் பொண்ணுக்கு பேரு கௌஷிகின்னு பேரு, ரெண்டாவது பையனுக்கு பேரு கௌஷிகன்னு பேரு. அது அடியேன் விஸ்வாமித்திரன் நான் தான். அப்புறம் சொல்ற கௌஷிகி என்னுடைய சிஸ்டர் ரிச்சகஹா அப்படின்னு ஒரு மகரிஷியை கல்யாணம் பண்ணிட்டு சசரீரமா சொர்க்கம் போய் பூலோகத்துல கௌஷிகி கோஷா அப்படின்ற ஒரு நதியாக பிரவாகமா இருக்கா. என்னுடைய இருப்பிடமும் என்னுடைய சிஸ்டர் இருக்கிற அந்த கௌஷிகி நதி தட்டத்துல தான் நான் இமாலயத்துல எப்பவுமே இருப்பேன். சித்தாசிரமத்துக்கு இந்த யஜ்ஞத்தை பண்றதுக்காக வந்தேன் அப்படின்னு ஃபுல் விருத்தாந்தத்தை சொன்னார். அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு திரும்பி அடுத்தது அடுத்தது கங்கா தீரம் வருது. கங்கா தீரம் வந்த உடனே ராமரை திருப்பி எழுப்பி விட்றார். எழுப்பி விட்டு நித்தியானுஷ்டானம் அதெல்லாம் பண்ணிட்டு மத்தியான வேலையில் ராமர் உட்காந்துட்டு இந்த கங்காவை திருப்பதகாமினி அப்படின்னு சொல்கிறாளே, அந்த திருப்பதகாமினா என்ன, கங்காக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னு. இந்த கங்கா இந்த 3 லோகத்துலேயும் படர்ந்து இருக்கிறதுனால, மேல் லோகம், பூலோகம், பாத்தாள லோகத்துலையும் இருக்கிறதுனால அதுக்கு திருப்பதகாமினின்னு பேர் அப்படின்னு சொன்னோடனே ராமர் திருப்பி இன்னொரு தடவை கேட்குறேன், எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹிமவன் இருக்கான் இல்லையா, ஹிமவனுடைய மனைவி பேர் என்ன? வெரி குட், மேனா. ஹிமவனுக்கும் மேனாவதிக்கும் பிறந்தது தான் 2 குழந்தைகள் பிறந்தா. முதல் பொண்ணு பேர் என்ன? முதல் பொண்ணு பேரு கங்கா, ரெண்டாவது பொண்ணு பேர் உமா. இந்த 2 பொண்ணும் அதில் கங்காவை தேவர்கள்லாம் கேட்குறான், கங்காவை எங்களுக்கு கொடுத்துருங்கோ, 3 லோகத்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அவள் தேவலோகத்தில் இருக்கட்டும்னு கங்காவை தேவலோகத்தை கூட்டின்னு போயிடுறான். உமாதேவி என்ன பண்ணுறா, கடோரமான தபஸ் சிவபெருமானை அடையணும்னு சிவபெருமானை அடையிறா. அந்த சிவபெருமானும் பார்வதியும் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஒன்றா இருக்கா, ஆனால் குழந்தை பிறக்கலை. உடனே எல்லா தேவர்களுக்கும் என்ன கஷ்டமாயிடுதுன்னா, இப்படி 100 வருஷத்தோட தேஜஸை யாரும் தாங்குவா, அதுக்கப்புறம் யாருமே தாங்க முடியாது, அதுவும் சிவபெருமானோட தேஜஸ் அப்படின்னு சொல்லி கங்காவை கேட்குறான். பிரம்மாஜி கிட்ட கேட்குறான். பிரம்மாஜி எல்லாரும் போயிட்டு தேவகங்காவை கேட்போம், தேவகங்கா ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு கங்கா மாதா சிவபெருமானோடைய தேஜஸை எடுத்துட்டு ஹிமாலய பக்கத்தில் கொண்டு வைக்கிறான். அந்த இடத்துல வச்ச உடனே அந்த இடம்லாம் ஃபுல்லாக கோல்டன் சில்வராக மாறிடுறதான் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஒரே சுவர்ணமாக இருக்குது. அது அப்படியே ரூபம்லாம் நல்லா இருக்கிறதுனால சுவர்ணத்துக்கு ஜாத ரூபம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம். அப்புறம் என்ன ஆகிறது, அந்த ஃபர்தராக எல்லாம் பண்ணி அந்த சிவபெருமானுடைய தேஜஸ்லேருந்து சம்பவிச்ச அந்த இந்திரனும் மருத்கணனும் மூலமாக பண்ணி என்ன பண்ணுறான்னா 6 கிருத்திகை பெண்கள் மூலமாக அந்த பையனானவன் சம்பவிக்கிறான். அதனால குமார சம்பவம்னு பேர். அதுக்கு பேர் 6 கார்த்திகை பெண்கள்னால ஏற்பட்டதுனால கார்த்திகேயன்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்கந்தன் அப்படின்ற பேரெல்லாம் இருக்கு. பார்வதியோட பையனா இருக்கிறதுனால அவனுக்கு குமார் அப்படின்னு பேர். குமார் அப்படின்னாலே முருகன். குமரா தமிழ்ல எப்படி சொன்னா முருகன் அர்த்தம், சரியா? அப்போ அந்த மாதிரி இது ஒரு பக்கம் இந்த விஷயத்த சொல்லி, இது எதுக்கு சொன்னா அப்படின்னா கங்காவுடைய பெருமை. கங்கா என்ன பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் கங்கையோட பெருமை என்ன அப்படின்னாக்க, அவ அவதரிச்சு தேவலோகத்துல இருந்து குமரன் பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது கங்கை. இது 2வது விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி உன்னுடைய முன்னோரான சகரன் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 2 மனைவி இருந்தார், கேசினி, அதுக்கப்புறம் சுமதி. கேசினி அண்ட் சுமதி. கேசினி விதர்ப நாட்டு குமாரியவோ, சுமதி அப்படிங்கிறவங்க அரிஷ்டநேமி கஷ்யப புத்திரன். அப்போ அரிஷ்டநேமி கஷ்யப புத்திரன்னா கருடனுடைய சிஸ்டர். இவ 2 பேருக்குமே குழந்தை பிறக்கல. அதனால என்ன, 2 பேரையும் கூட்டிட்டு அவர் இமாலயத்துக்கு தபஸ் பண்ணி பிருகு கிட்ட போய் கேட்குறார்.
பிருகு வந்து கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு 60,000 குழந்தை பிறக்கும், ஒருத்தருக்கு ஒரு குழந்தை தான் பிறக்கும். இந்த 60,000 குழந்தை பிறக்கிறவா, இந்த ஒரு குழந்தை யாருக்கு பிறக்கிறதோ அவள் தான் வம்சத்தை விருத்தி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாம் பேசிட்டு கேஷினி வந்து எனக்கு ஒரு குழந்தை போகிறோம் அப்படின்னு கேட்குறா. அப்புறம் வந்து சுமதி இருக்கா இல்லையா, கருட பாகினி சுமதி, அவள் என்ன பண்ணுற, 60,000 குழந்தைய கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அப்போ சகரர் வந்து எல்லாம் பண்ணி கேஷினி மூலமாக பிறக்கிற குழந்தைக்கு பேர் என்ன பேர்? அசமஞ்சன். அப்புறம் வந்து மற்ற 60,000 பேர் வந்து இன்னொரு பேர், அவ பேர் என்ன? சுமதிக்கு பிறக்கிறான். எல்லாமே வளர்ந்துட்டு வரான். அதில் அசமஞ்சன் வந்து கொஞ்சம் அதர்மமான பிரவൃத்தி இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சுட்டு, அதுக்கு அடுத்தது அம்சுமான், அசமஞ்சனுக்கு பிறந்த அம்சுமான் வந்து லோகப்பிரியமாக இருக்கிறதுனால இது பண்ணுறாரு. இதில் சகரர் வந்து யஜ்ஞத்துக்கு பிளான் பண்ணுறார். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. சகரர் எப்படி வந்தார், சகரர்லேருந்து அம்சுமான் மட்டும் எப்படி வந்தார் அப்படிங்கிற 60,000 குழந்தைகள் அம்சுமான், இது சொல்லிட்டு அடுத்தது சகரரை பற்றி சொன்னார். சகரர் பண்ணுற யஜ்ஞத்தை பண்ணி பார்த்து ஃபுல்லாக வந்து அழகாக வந்து ஒரு இடம் செலக்ட் பண்ணி, ஆரியவர்த்தம் அப்படின்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து சகரரும் அம்சுமானும் யஜ்ஞத்தை மெயினாக பார்த்துட்டு, யஜ்ஞத்தோடைய குதிரையோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இந்த 60,000 குழந்தைகளுக்கு கொடுக்குறான். வழக்கம் போல் யஜ்ஞம் பண்ணால் யார் வந்து ஏதாவது திருடின்னு போயிடுவா? தேவேந்திரன் வந்து அந்த குதிரையை வந்து திருடின்னு போய் விஷமம் பண்ணிடுறார். இவா வந்து எல்லா பக்கமும் தேடி, எங்கெல்லாம் போடு, தோண்டி போடு, பூமியே தோண்டிண்டு போ அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் இவா தேடி 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 கடைசியில் வந்து சகரர் இந்த யஜ்யம் தேவேந்திரன் வந்து கேட்டதுனால மகாவிஷ்ணு வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் மகாவிஷ்ணுவே வந்து கபில மகரிஷி கோலத்தில் அவர் வந்து தபஸ் பண்ணின்னு இருக்கார். அங்கே வந்து பார்த்தா இந்த 60,000 பேரும் அந்த கபில மகரிஷியும் அந்த குதிரையையும் பக்கத்தில் பார்க்குறான். பார்த்த உடனே இந்த கிழவனார் தான்டா இந்த குதிரையை எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறதுக்காக எல்லாரும் ஓடுறா அவரை சுற்றி. உடனே அவர் வந்து குரோதத்தில் அப்படி கண்ணை திறந்து பார்த்தாருப்பாங்க. 60,000 பேரும் பஸ்மமாயிட்டான். 60,000 பேரும் பஸ்மமாயிட்டான். பின்னாடியே தேடின்னு வரான், ஆளை காணுமே. இல்லை, 60,000 பேர் போனாங்க, மொத்தமாக காணாமல் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்தெல்லாம் வழி வந்தானோ எல்லார்கிட்டையும் தேடிண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தவுடனே ஓன்னு அழறான். இந்த 60,000 பேரும் கரை சேர்ந்து அவள் வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னாக்க கங்கையை கொண்டு வந்தால் தான் முடியும். ஸோ சகரருடைய கதை எதுக்கு? சகரர்னால தான் கங்கை பூமிக்கு வரணுன்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. சரியா? கங்கை எங்கே இருக்காப்போ? மேல் லோகத்தில் எல்லா தேவர்களும் வந்து அப்படியே பண்ணி டேமை பூட்டி வச்சிருக்கா உள்ள. சரியா? அந்த மாதிரி. அடுத்தது அம்சுமான் வந்து ட்ரை பண்ணுறார் ஃபுல்லாக, அவருடைய லைஃப் டைம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாரு, முடியல. அம்சுமானுக்கு அடுத்த ராஜா யாரு? திலீபன் ஃபுல்லாக ட்ரை பண்ணி திலீபனாலேயும் முடியல. அதுக்கு அடுத்த ராஜா யாரு அப்படின்னா பகீரதன் என்ன பண்ணுறான்னா கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தில் போய் தபஸ் பண்ணுறான். என்ன தபஸ் பண்ணுறான்னா பஞ்சாக்னி தபஸ் பண்ணுறார். 1000 வருஷத்துக்கு எல்லா பக்கமும் அக்னி வளர்த்து தபஸ் பண்ணி மாதத்தில் ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கார். தபஸுக்கு மெச்சு பிரம்மாஜி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு, வரம் தரேன் அப்படின்னு 2 கேட்குறாரு. ஒன்று, எனக்கு சந்ததி வளரணும். இன்னொன்று, எனக்கு முன்னாடி போன சந்ததி கரையேறணும். இப்படிலாம் இருக்கணும் குழந்தை. நான் ஒரு ஃபேமிலியில் பிறந்தா பிரம்மாஜி வந்து எல்லாமே நடக்கும். ஆனால் உன் சந்ததி கரையேறதுக்காக நீ கங்கையை கொண்டு வரணும்னு கேட்குறிய. அந்த கங்கையை வந்து மேல் லோகத்திலேருந்து இப்போ பூமிக்கு கொண்டு வரணும்னா அதை தாங்கிறதுக்கான சக்தி சிவபெருமானால தான் முடியும். அதனால நீ சிவனை நோக்கி தபஸ் பண்ண. ஓகே, டன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகீரத தபஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது இதுக்காக தான் சொல்கிறேன். இந்த தபஸ்க்காக தான் பரம கடோரமாக நின்றுண்டு ஒத்த காலில் நின்று, அந்த ஒத்த கால்லையும் வந்து கட்டவர்களுடைய நுனியில் வந்து நின்றுண்டு பகீரதன் தபஸ் பண்ணோன்னே சிவன் சீக்கிரமாகவே சந்தோஷமாயிடும். சிவன் ஆசுதோஷி, உடனே சந்தோஷமாயிடுவார். உடனே வந்து சொல்லுப்பா என்ன வேணும்
அப்படின்ன உடனே இந்த மாதிரி நீங்கள் வந்து கங்காவை வந்து தாங்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோடனே கங்கா வந்து கிளம்புறாங்க. இந்த ஒரே ஜாலியாக வந்துட்டு, ஓ சிவபெருமானே நம்மளை தாங்குறாரா, சூப்பர். நம்ம என்ன பண்ணலாம், சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும்ல, சிவபெருமானை தூக்கிண்டு நேராக நம்ம பாதாள லோகத்துக்கு போய்டுவோம் அவரை கூட்டிண்டு அப்படின்னு வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறான். கங்கையோட இந்த பாவத்தை புரிஞ்சுண்டு சிவபெருமான் என்ன பண்ணுறார், மொத்தையும் ஜட்டாவில் வாங்கிட்டு ஜட்டாவை ஒரு சுருட்டி விட்டுடுறார். அவ்வளோதான். கங்கை போன இடமே தெரியல. சிவபெருமான் வந்து கங்கையோட திமிர் அடங்கினா தான் நான் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு யோசிப்பேன் அப்படின்னு அவரும் திருப்பி தியானத்தில் போயிட்டார். பகீரதன் பாவம், எப்பா என்னப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து கங்கையை வந்து திருப்பி அவர் தபஸ் பண்ணி மாதிரி பண்ண உடனே சிவபெருமான் வந்து எடுத்த உடனே 7 ஸ்ரோதா, அதாவது 7 ஸ்ட்ரீம் வெளியில் வருது. அதில் பூர்வ பட்சமாக பச்சிம பட்சமாக போயிட்டு பூமி பக்கமாக வந்தது. அதாவது ஹ்லாதினி, பாவினி, நளினி, சுசக்ஷு, சீதா, சிந்து இதெல்லாம் போக பகீரதன் பின்னாடி ஒரு ஸ்ட்ரீம் வந்தது. 7 அதாவது மொத்த கங்கா எது ஜட்டாமுடியில் போச்சோ அதில் ஒரே ஒரு இது இந்த மாதிரி இது ஒன்று அவுத்து விட்டாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவுத்து விட்டதில் அதில் 7ல் 1 பங்கு இப்போ இருக்கிற கங்கா. அது வந்து பகீரதன் பின்னாடி ஜாலியாக அப்படி வச்ச. திருப்பி எங்கே போய் மாட்டின்ட்டு ஜன்னு மகரிஷி வந்து இவர் ரொம்ப திமிரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரன் எல்லாத்தையும் வந்து அவருக்குள்ளே வாங்கிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி பெரியவா எல்லாம் தேவர்கள்லாம் வந்து, இல்லை நீங்கள் பாவனம் பண்ணணும், இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து திருப்பி அவளை வெளியில் விட்டேன்னாக்க நீங்கள் அவளுக்கு அப்பாவாக இருக்கிற ஸ்தானத்துக்கு போயிடுவேல். அப்பா பொண்ணுன்னு வந்துடுத்துனா அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஒன்றும் இருக்க. சர்ன்னு கார்லேருந்து அப்படியே ஜான்ஹவி அப்படிங்கிறவன் வெளியில் வந்து வந்தா அந்த மாதிரி வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பகீரதனோட பாதாளத்துக்கு போய் 60,000 காலியும் இது பண்ணதுனால, அப்போது தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து பாதாளத்துக்கு போனதுனால அவளுக்கு திருப்பதகா அப்படின்னு பேர், திவ்யான்னு பேர், பாகீரத்தின்னு பேர் சொல்லிட்டு விஸ்வாமித்திரரே சொல்கிற இந்த கங்காவதரண கதையை கேட்டாக்க சமஸ்த பாப்பமும் நீங்கும், ஆயுர் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும், ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவதரண கதை முடிஞ்சு நேராக போகும்போது அடுத்தது விஷாலா அப்படின்னு ஒரு தேசம், இந்த தேசத்தை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி விஸ்வாமித்திரர் வந்து இந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய தபஸ் பண்ணுறார். யார்? தித்தியோட தபஸ். தித்தி வந்து இந்திரனை கொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி சமுத்திர மந்தனத்தில் வந்து 2 பேருக்கும் நடந்த சண்டையில் நிறைய அசுரர்கள் செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திதி வந்து தபஸ் பண்ணுறான். திதி தபஸ் பண்ணிட்டு பண்ண உடனே இந்திரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தித்திக்கு வந்து சேவை பண்ணுறான். இந்திரனுக்கு தித்தி என்ன வேணும்? பெரியமா. வெரி குட், பெரியமா. அவள் வந்து ஃபுல்லாக தபஸ் பண்ணி எல்லாம் வந்து பண்ணும்போது கரெக்டாக அவள் அந்த தபஸ் காலத்தில் அப்பவித்திரம் ஆகக்கூடாது, அப்பவித்திரமாக ஆற டைமாக பார்த்து அவன் வந்து அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தைய அட்டாக் பண்ணுறான். அந்த குழந்தை வயிற்றுலையே அழருது. அப்போ இந்திரன் சொல்கிறான், அழாத மாருத அப்படின்றான். இவளும் தித்தியும் என்ன கேட்குறேன்னா, அவளை கொன்னுடாதப்பா, அவளை வந்து நான் உனக்கு சமர்ப்பிச்சுடுறேன், அவள் வந்து உனக்கு இணங்கி அவள் இருப்பா, குழந்தைய மட்டும் அதுவும் பண்ணாத அப்படின்னு. இந்திரனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் இந்திரனும் வந்து அவள்கிட்ட சாரி கேட்டுட்டு, நான் என்ன பண்ணுறேன், இவாளுக்கு தேவர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவாளுடைய பேர் வந்து நீ முதல்ல அவளை பார்த்து என்னன்னு கூப்பிட்டியோ மாருத, அதனால அவளை வந்து மாருதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7ம் 7 ஆகி 49 மருத்தர்கள் வந்த கதை வந்து அதில் பார்த்தோம். அங்கேருந்து மித்திலைக்கு பக்கத்தில் வச்ச கௌதம மகரிஷியோட ஆசிரமத்தை பார்த்தோம். அந்த கௌதம மகரிஷி ஆசிரமம் மட்டும் ஏன் இப்படி வந்து அழுது வடிகிறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கே, ஒரு மாதிரி சூனமாக இருக்கே, எதனால் அப்படின்னு உடனேக்க தேவேந்திரனால் வஞ்சிக்கப்பட்ட அகல்யாவுடைய கதையை வந்து சொல்லி கௌதமரால் சபிக்கப்பட்ட அந்த அகல்யாவுடைய சரித்திரத்தை வந்து ராமன் கிட்ட சொன்ன உடனே, ராமர் உனக்காக தான் அவள் வெயிட் பண்ணுறா அப்படின்ன உடனே ராமர் போன உடனே அகல்யாவுடைய சாப விமோச்சனமாகி அகல்யா ராமருக்கு வந்து பாதுக சத்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ராமரும் லக்ஷ்மணரும் அகல்யாவுக்கு நமஸ்காரம் பண்ணி நேராக மிதிலாவுக்கு வரா. மிதிலாவுக்கு வந்து இவன் வந்து ரகுவம்சி ரகுநந்தனன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே
தெரிஞ்ச உடனே அவர் பேர் என்ன, சதானந்தர் வந்து உடனே கேட்குறார், நீங்கள் வரைச்ச ஆசிரமத்துக்கு போனேலா, அங்கே பார்த்தேலா, ஏதாவது பண்ணேலா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் சொல்கிறார், அந்த அகல்யா கௌதமருக்கு பிறந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி அபரிமிதமாக விஸ்வாமித்திரர் மேலே பக்தியும் ஒரு கிராட்டிடியூட்னால என்ன பண்ணுறேன்னா விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை எல்லார் முன்னாடியும் சொல்கிறார். அதில் வந்து கௌஷிக மன்னனாக இருந்த சத்திரிய ராஜாவாக இருந்த விஸ்வாமித்திரர் வந்து எப்படி வந்து தன்னுடைய சைன்ய படையத்தோட வசிஷ்டருடைய ஆசிரமுக்கு போய் அங்கே வந்து இளைப்பாறதுக்காக இருந்து வசிஷ்டருடைய சத்காரத்தில் காமதேனு பயன்படுத்தப்பட்டு எல்லா விதமான வஸ்துக்கள்லாம் கிடைச்ச உடனே அந்த காமதேனுவை எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக போர் தொடுக்க போய் சண்டையாகி போர் தொடுக்க போய் அந்த போரில் வந்து அடிமட்டமாக வந்து தோத்து போனார் கௌஷிகர். அப்புறம் வந்து திருப்பி வந்து தபஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வாங்கி திருப்பி போனார், திருப்பி போர் தொடுத்தார், திருப்பி தோத்து போனார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா அது வந்து க்ஷாத்திர பலத்தினால இல்லை பிரம்ம பலத்தினால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு உடனே சரி நான் வந்து பிரம்ம ரிஷி ஆகிறேன் அப்படின்னு பிரம்ம ரிஷி ஆகி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தபஸை வந்து வளர்த்துட்டே போனார். அந்த தபஸ் முதல்ல எங்கே பங்கமாச்சு அப்படின்னா ராமருடைய முன்னோராக இருக்கக்கூடிய திருஷங்கு அப்படிங்கிறவர் வந்து சொர்க்கம் போகணும், சஷரீனமாக சொர்க்கத்துக்கு போகணும், வசிஷ்டருடைய பசங்களும் நோ சொல்லிட்டா அப்படின்னு, அப்படியா நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா தபஸையும் வந்து கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். அங்கேருந்து அவன் தள்ளி விட்டோடனே இவரே ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணி தன்னுடைய எல்லா தபஸையும் விரயமாக்குறார். அதுக்கப்புறம் சரி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிடும்போது இன்னொரு விஷயத்தில் என்ன ஆகுறதுன்னா அம்பரீஷர் அப்படின்னு, அதாவது இந்த ஒரு 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் அம்பரீஷர் அப்படின்னு இக்ஷ்வாக்கு வம்சத்தில் இருக்கிற ராஜாவே ஒரு யஜ்யம் பண்ணுறச்சே வழக்கம் போல் இந்திரன் வந்து அந்த பசு எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சுடுறான். அந்த பசு இருக்கணும், இல்லைன்னா அந்த பசு இடத்துல ஒரு புருஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அம்பரீஷர் வந்து நேர வந்து அந்த ரிச்சக் ஞாபகம் இருக்கா, ரிச்சக் மகரிஷி கிட்ட போய் கேட்குறார். அவர் வந்து என்னுடைய முதல் பையனை கொடுக்க முடியாது, கடைசி பையனை கொடுக்க முடியாது, நடு பையன் சுனசோபன்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சுனசோபனை கொடுக்குறாரு. அந்த சுனசோபன் சோகமாக இருக்கான், ஏன்னா யஜ்யத்தில் தன்னை பலியாக கொடுக்க போகிறா அப்படின்னு உடனே வர வழியில் இந்த இதில் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து இந்த மாதிரி விஷயம் சொன்னோடனே விஸ்வாமித்திரர் வந்து நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணு அப்படின்னா திருப்பி வந்து அவருடைய தபஸெல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய பசங்கள் எல்லாரையும் இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மனசு ஒரு மாதிரி இதுவாகி சுனசோபன்ட்டு சொல்கிறார், நான் ஒரு 2-3 மந்திரம் சொல்லித்தரேன், அதை மட்டும் நீ யஜ்யத்தில் சொல்லு, இந்திரன் வந்து உன்னை காப்பாற்றுவான்னு அதே மாதிரி காப்பாற்றிடுறார். திருப்பி தபஸ் விரயமானதா. அடுத்தது வந்து திருப்பி தபஸ் பண்ணுறார். அடுத்தது என்ன ஆகிறது, தேவேந்திரன் வந்து மேனகாவை அனுப்புகிறேன். தேவேந்திரன் மேனகாவை அனுப்பிச்சு அந்த காமவயப்பட்டு டக்குன்னு 10 வருஷம் ஓடி போய்டுறது. அது மூலமாக தான் சகுந்தலை பிறக்கிறான். அப்புறம் வந்து தான் ரியலைஸ் பண்ணி மேனகாவை திருப்பி அனுப்பிச்சி விடுறார். அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி ரம்பாவை அனுப்புகிறார், ரம்பாவுக்கு சாபம் கொடுத்துட்றார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி கோரமான தபஸ் பண்ணி 1 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த தபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அந்த சாதத்தை எடுத்து சாப்பிடும்போது பிராமணனுடைய வேஷத்தில் தேவேந்திரன் வந்து பிக்ஷை கேட்குறான். பிக்ஷை கேட்ட உடனே அவனுக்கு தெரியறது, தேவேந்திரன் தெரிஞ்சு கூட கோபிச்சுக்காமல் அதை வந்து கொடுத்து அவர் வந்து இது ஒன்று. அப்புறம் ஹரிஷ்சந்திரனுடைய சரித்திரம், இது எல்லாத்து மூலமாகவும் காமம், குரோதம், அகங்காரம் இது எல்லாத்தையும் ஜெயிச்சு அவர் வந்து வசிஷ்டர் வாயாலேயே விஸ்வாமித்திரர் வந்து பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி, இதான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற இந்த ஹோல் விற்த்தாந்தத்தை சொல்லி அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே யார் சொல்கிறா, சதானந்தர் வந்து ஜனக்கரும் விஸ்வாமித்திரர் முன்னாடி விஸ்வாமித்திரருடைய பெருமையை பாடியிருக்கார். இது எல்லாருமே தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்புறம் சிவதனுஷை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று சிவதனுஷை எடுத்துன்னு வர சொல்கிறான். அந்த சிவதனுஷை வந்து அப்படி ராமர் வந்து அப்படி ஒரு தட்டி அப்படி டக்குன்னு எடுத்து நான் ஏற்றி அப்படி வந்து அந்த இதை வந்து அந்த தோல் மட்டும் இப்படி வளைக்கும் போது டமான்னு உடஞ்சிடும். உடஞ்ச உடனே அர்க்கியம் பாத்தியம்லாம் எடுத்துன்னு போய் இயம் சீதா மம சுதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணை வந்து தாரவாத்தை கொடுக்குறார்.
ஜனகர் அப்புறம் வந்து சொல்லி அனுப்புகிறார் எல்லாரும் வர சொல்லுன்னு. தசரதர், அதுக்கப்புறம் வந்து பரதன், சத்ருக்னன் எல்லாரும் வந்து கிளம்பி அங்கேருந்து பரிவாரம் வந்து ஆனந்தமாக சீதா கல்யாணமானது முடியறது. சீதா கல்யாணம் முடிஞ்சு நேர திருப்பி அயோத்தியாவுக்கு வந்தோடனே அயோத்தியா காண்டமானது ஆரம்பிக்கிறது. இந்த அயோத்தியா காண்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, திருப்பி அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் வயசாரம் தள்ளாமல் வந்துடுத்தோ அப்படிங்கிறதுனால அடுத்தது ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணிடணும். இந்த கல்யாணம் ஆகி திரும்பி போய் கொஞ்ச நாள்லேயே வந்து பரதனை வந்து தன்னோட மாமாத்துக்கு அனுப்பிடுறார். யுதோஜிதன் வந்து கூட்டின்னு போயிட்டு பரதன் சத்ருக்னனும் சேர்ந்து போன. பரதன் சத்ருக்னன் இல்லாத நேரத்தில் சரி ராமருக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ண வச்சுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் முடிவெடுத்தது பக்கம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மந்திரனோட கூட்ட நீத்தினாலையும் கைகேயினுடைய புத்தி பேதலிச்சதுனாலையும் கைகேயி என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, தன்னுடைய 2 வரம் எது இருக்கோ அந்த 2 வரத்தையும் நீங்கள் வந்து சம்பன்னம் பண்ணுவேல் அப்படின்னு ராமன் மேலே சத்தியம் வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து என்ன வரம் வாங்கிண்டா. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துருக்கோம் 2 வரம். ஒன்று என்னது, பரதனுக்கு ராமருக்கு வந்து 14 வருஷம் வனவாசம். இந்த விஷயம் சொன்ன உடனே தசரதன் வந்து தன்னுடைய நிலையை இழக்கிறான். இத்தனை நாள் சோகமானதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மெயினாக அவர் வந்து இப்போ டோட்டலாக வந்து தன்னையே இழக்கிறார். ஏன்னா புத்திர சோகமானது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. அதனால ராமர் வந்து எல்லா பக்கமும் சமாளிக்கிறார். கைகேயி மாதா கிட்ட போய் சொல்கிறார். ராமருடைய கிரேட்னஸ் என்னென்னா, கைகேயி மாதா யாரெல்லாருமே எரிஞ்சு விடுறார். ஆனால் ராமர் மட்டும் என்ன சொன்னார், அம்மா இதுக்கு எதுக்குமா வரோம், நீங்கள் சொன்னாலே நான் போவேனே அப்படிங்கிறார். அது வந்து அந்த ராமனுடைய ஒரு பெருமையும் விஷயத்தையும் நம்ம பார்த்தோங்க. அதுக்கப்புறம் வந்து கைகேயி பவனத்தில் இந்த உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் கன்வின்ஸ் பண்ணி கௌசல்யா மாதா கிட்ட போகிறா. கௌசல்யாவும் தன்னுடைய கோபத்தை வந்து அகெயின்ஸ்ட் கைகேயி காட்டுறா. சுமித்ரா மட்டும் சைலண்ட்டாக இருக்கா. எல்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து மறையுறை தரித்து கொண்டு கிளம்ப வேண்டும் அப்படிங்கிறச்ச எல்லாரையும் ஒரே இடத்துல கூப்பிடுறாரு தசரதன். போகக்கூடாதுன்னு சொல்ல ராமர் வந்து கேட்கவே இல்லை, யார் பேச்சுமே கேட்கல. ராமர் பாட்டுக்கு யார் பேச்சுமே கேட்கல, அப்பா பேச்சை கேட்குறாரு. அப்பா பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து யார் பேச்சுமே கேட்கல ராமர், அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வந்து ராமர் வந்து பலவிதமான தர்மங்கள்லாம் எடுத்து சொல்லி அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்புறார். போல் அயோத்தியா அழறது. பல பேர் வந்து சுமந்திரன் ஓட்டுற அந்த ரதத்தில் பின்னாடியே ஓடி வரா. பின்னாடியே கூடவே வந்து சரையோ தட்டத்து மட்டும் வரா. ராமர் நல்ல சமயோஜிதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படியே இருந்தாக்க இவ எதர் இங்கே உயிரை விட வேண்டியிருக்கும், இல்லைனாக்கா என்னோட காட்டுக்கெல்லாமும் வர முடியாது. அதனால சுமந்திரனை ரொம்ப அர்லி மார்னிங் எழுப்பி சரையோ ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி அங்கேருந்து ரதத்தை வேறு பக்கமாக போகிற மாதிரி காட்டிட்டு இவ இந்த பக்கம் வனத்துக்குள்ளே இவ வந்து ப்ரொசீட் பண்ணிட்டான். அவளும் வந்து பார்த்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அவள் வந்து அயோத்தியாவுக்கு போயிட்டான். ஸோ இவ வந்து உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்கே வரா மறந்து போச்சா அவங்களுக்குலாம்? அந்த மாதிரி நேராக அவள் வந்து கங்கா தீரத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தீரத்துக்கு வரா. கங்கா தீரத்தில் வந்து குஹன் இருக்கான். நேராக குஹன் கிட்ட வந்த உடனே ஒரு இடத்துல இருந்தோடனே குஹன் வந்து இதையே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா நான் போக வஸ்துலெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அன்றைக்கி நைட் அங்கே தங்கிட்டு இந்த கங்கையை கடக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல போட் ஒன்று ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி போட்டை ரெடி பண்ணுறார். போட்டை ரெடி பண்ணி போட்டை கிராஸ் பண்ணி எங்கே போகிறார்? போட்டை இப்போ அது கரெக்டாக சொல்லுங்க. போட்டை கிராஸ் பண்ணி எங்கே போகிறார்? பரத்வாஜ் ஆசிரமம். பரத்வாஜ் கரெக்டாக சொல்கிறேன், தைரியமாக சொல்லுங்க. போட்டை கிராஸ் பண்ணி நேராக பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு போகிறார். பரத்வாஜ் ஆசிரமத்தை போய் பரத்வாஜர்கிட்ட இது வாங்கிட்டு பரத்வாஜர் வந்து இங்கே தங்கிடுங்கோலேன் அப்படின்னு சொல்கிறார். பரத்வாஜர் ராமர் சொல்கிறார், இல்லை
நிர்ஜனமாக இருக்கக்கூடிய வனத்தில் தான் போய் தங்கணும், யாருமே இருக்கா மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு நல்ல இடமா சொல்லுங்க அப்படின்னு சித்திரக்கூட்டத்துக்கு வழியை காட்டுறார். யாரு? சித்திரக்கூட்டத்துக்கு பரத்வாஜர் வழி காட்டினோடனே அவன் சித்திரக்கூட்டத்தில் போய் செட்டில் ஆனான். மீன்வேல் பரதன் அங்கேருந்து வந்த உடனே பரதனுடைய பிரகோபம் இல்லாமல் ஒரு பிரதிஜை பண்ணுறான். அம்மா நீ நினச்சதை நான் நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு பெரிய ரோடு போட்டு மொத்த அயோத்தியா பரிவாரியை கூட்டின்ட்டு நேராக அந்த கங்கா தீரத்துக்கு போய் குஹனோடையும் சத்ருகுணனோடையும் சேர்ந்து கங்காவை கிராஸ் பண்ணி பரத்வாஜரை போய் பார்த்துட்டு பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் தங்கிட்டு நேராக அண்ணாவை வந்து பார்க்குறார். அண்ணா கிட்ட பலவிதமான தர்மத்தினுடைய அடிப்படையில் பலவிதமான வாதம் பிரதிவாதங்கள்லாம் நடந்து என்ன பண்ணாலுமே வந்து ராமர் வந்து அவருடைய தர்மத்திலேருந்து பிழலாமல் ஸ்டடியாக நிற்கிறார். அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு பார்த்தோம், வைராக்கியத்துக்கான நிறைய உபதேசத்தை கொடுக்குறார் ராமர். பரதனுக்கு உபதேசத்தை கொடுத்து கடைசியாக வசிஷ்டர்னாலையும் பரதன்னாலையும் ஏற்கப்பட்டு அந்த பாதுகை இருக்கு இல்லையா, அந்த பாதுகையை வந்து பட்டாபிஷேகம் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு பரதன் திருப்பி அயோத்தியாவுக்கு வந்து நந்தி கிராமத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணி அவன் நந்தி கிராமத்திலேயே இருந்தபடி இந்த ராஜ்யத்தை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாதுகா பட்டாபிஷேகமானது நடந்து இங்கே வந்து ஆட்சி ஸ்டார்ட் ஆகிடுது. என்னது? ராமராஜ்யம் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. மீன்வைல் இங்கே என்ன ஆகிறது அப்படின்னா சித்திரக்கூட்டத்தில் இப்போ யார் இருக்கா? எல்லாரும் இருக்கா. பரதன்லாம் வந்துட்டு போயிருக்கா. ஒரே டமால் டமால்னு ஒரே சத்தம்.